எல்லாருக்கும் வணக்கம். நம்முடைய வாழ்க்கையில பலமுறை நம்ம நிராகரிப்ப எதிர்கொண்டிருப்போம். அந்த நிராகரிப்பு வேலை சம்பந்தமாகவோ, நட்பு சம்பந்தமாகவோ அல்லது காதல் சம்பந்தமாகவோ கூட இருக்கலாம். சிலர் நம்மள வேணவே வேணான்னு விட்டுட்டும் போயிடுவாங்க. இப்படி நம்மளுடைய மதிப்பு தெரியாம விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு, வருத்தப்படலாமா? வேணாமா? அப்படின்றத ஒரு சின்ன கதையோட இந்த பதிவுல பார்க்கலாம். ஒரு ஊர்ல வயதான பாட்டி வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு காலத்துல நல்ல வசதி வாய்ப்போட வாழ்ந்தவர் தான் அந்த பாட்டி. அவருடைய கணவர் இறப்புக்கு பிறகுதான் அவருடைய நிலை தலைகீழா மாறிடுது. அவரை கவனிக்கவும் ஆள் இல்ல. உடல்நிலையும் சரியில்லாததால தன்னுடைய அன்றாட தேவைக்கே மிகவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எனவே அந்த பாட்டி என்ன முடிவு செய்றாங்க அப்படின்னா, வீட்ல இருக்கிற பொருள், பண்ட பாத்திரத்த வித்து தான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த பாட்டிகிட்ட இருந்த பாத்திரங்கள எல்லாம் வாங்கிய அந்த வியாபாரியோட பெயர் பார்த்தீங்கன்னா, சுப்பையா. இவரு நல்ல பேரம் பேச தெரிஞ்சவரு. கிராமமா போயி மக்கள்கிட்ட இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் வாங்கி, அத சரி செஞ்சு நல்ல விலைக்கு விக்கிறது தான் அவருடைய தொழில். இப்படியே போயிட்டுருக்கும்போது, அந்த பாட்டிகிட்ட இருக்கிற எல்லா பாத்திரமே தீர்ந்து போயிடுது. ஒரே ஒரு கிண்ணத்த தவிர. எந்த பாத்திரத்த வித்தாலும் அந்த கிண்ணத்த விற்கக்கூடாதுன்னு அந்த பாட்டியோட மனசுல தோணிட்டே இருக்கும். ஏன்னா, அவருடைய கணவர் உயிரோட இருக்கும்போது, இந்த கிண்ணம் ரொம்ப விசேஷமானது. எங்க தாத்தா எனக்கு தந்ததுன்னு சொல்லிட்டே இருப்பாராம். ஆனா, இப்ப அவங்களுக்கு வேற வழி இல்ல. அந்த கிண்ணத்த வித்து தான் ஆகணும். வழக்கம் போல பாட்டி அந்த சுப்பையா கிட்ட இந்த கிண்ணத்த விற்க முடிவு பண்றாங்க. அப்போ அந்த சுப்பையா இருந்துட்டு, "இந்த கிண்ணத்துக்கு 2 பொற்காசு தான் தர முடியும்." அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. இது என் கணவரோட தாத்தா காலத்து கிண்ணம். இதோட மதிப்பு அதிகமா இருக்கும். குறைஞ்சது எனக்கு ஒரு 10 பொற்காசுகளா குடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, அந்த பாட்டி அந்த சுப்பையா கிட்ட கேட்குறாங்க. அவரு இருந்துட்டு 2 பொற்காசு தான் தர முடியும். இல்லன்னா இந்த கிண்ணத்த நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கராரா சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த சுப்பையாக்கு எப்படி இருந்தாலும் பாட்டி தாங்கிட்ட தானே வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம். பாட்டிக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. அந்த சுப்பையா கேட்ட விலைக்கே குடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. அன்னைக்கு அந்த ஊர்ல ஒரு புதிதா ஒரு பாத்திர வியாபாரி வராரு. அவர் பெயர் பார்த்தீங்கன்னா ராமையா. இவர் ஒரு நேர்மையான மனிதர். பாத்திரத்த கேட்டு பாட்டி வீட்டுக்கு போறாரு. அப்ப அந்த பாட்டி தன்கிட்ட இருக்கிற அந்த கிண்ணத்த காமிக்கிறாங்க. இத நல்ல விலைக்கு எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அந்த பாட்டி சொல்றாங்க. அந்த பாத்திரத்த வாங்கி பார்த்த அந்த ராமையா ஆச்சரியம் அடையறாரு. ஏன்னா, இந்த கிண்ணம் சாதாரண கிண்ணம் இல்லையாம். அது தங்கத்தால செய்யப்பட்ட கிண்ணம் அப்படின்ட்டு அந்த ராமையா சொல்றாரு. இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா, 400 பொற்காசுகள் போகும்ன்னு சொல்லி அந்த பாட்டிக்கிட்ட இன்னும் 2 பொற்காசுகள் சேர்த்து குடுத்து, அந்த கிண்ணத்தையும் வாங்கிடுறாரு. 2 பொற்காசு கூட போகாதுன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போன அந்த கிண்ணத்துக்கு, மதிப்பு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட 400 பொற்காசுகளுக்கு அந்த பாட்டி விக்கிறாங்க. இது போல தான் நம்மளுடைய மதிப்பு உணராம சிலர் நம்மள நிராகரிக்கலாம். அப்போ நம்ம மதிப்ப மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. சரியான நேரம் வரும்போதும், சரியான நபர் கண்கள்ல நம்ம படும்போதும், நம்முடைய மதிப்ப உணர்ந்துப்பாங்க. அதுவரை நீங்க துவண்டு போகாம உழைச்சிட்டே இருங்க.